वर्षतं विघ्नं निघ्नन्ति सहतं विश्वक्सेनं तमाश्रये। श्रीमते लक्ष्मी हयग्रीव परब्रह्मणे नमः। श्रीमद्यामनमुनये नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमदादिवंशडगोपैकीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशडगोप श्री वेदांत देशिकेन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्री लक्ष्मी कुसुमदिव्य पादुका सेवक श्रीवंशडगोप श्री नारायणेन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशडगोप श्री रंगनाथेन्द्र महादेशिकाय नमः। श्रीमद्रंगसकारी योगिचरणनस्तात्मरक्षापरम् श्रीमद्रंगसकारी वेदपुराण लब्धागमान्तद्वयम् ईर्ष्यादम्भविवर्जितं शुभगुणैः भान्तं महत्त्वं सजं वन्दे वत्सविभूषणं सुरवरं श्रीकृष्णमाद्यं सदा। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तैतराणि कृताय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमद्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य मलकाद्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तान् त्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्यकृष्णं पादान्त्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति सोच्चैकायां स्थितजनिगलितं व्यापलात्कृत्य पुङ्क्ते गोदातस्यैकमेकमिदं भूयैवास्तु भूयः अन्नवयत् पुதுவையாண்டாண்டரங்கற்கு கண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையான் பாடிக் கொடுத்தாள் நம் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொற்பாவை பாடியருள வல்ல வல்வடையாய் நாடினே தேங்கடவர்க்கென்னை நிதியன்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நன்று। श्रीमते रामानुजाय नमः। यो अन्तर्प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यां शास्त्रचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै। नमस्ते। இன்னைக்கு வாசனம் 24வது வாசனம். அன்று உலகமளந்தாய் போற்றி சென்றற்கு தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி ஒன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி கண்டு முனிலாவிருந்தாய் கடல் போற்றி குன்று உடையாவிடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கிடக்கும் நிற்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றிப்பறை கொள்வான் இந்தியாம் தந்தோம் இறங்கேலோரெம்பாவாய்। முந்தின வாசகத்துல பெருமாள் கிட்ட சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருடையதோரும் பாவாய்। நீ போய் ஒரு 4 அடி நடந்த கிருஷ்ணா உன்னுடையதான பள்ளிக்கட்டிலிருந்து அங்க சிம்மாசனம் வரைக்கும் ஒரு 10 அடி எங்களுக்காக நடக்க வேண்டும். உன்னுடையதான நடையழகை நாங்கள் சேவிக்க வேண்டும் அப்படின்றதாக பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சாக்க என்ன பண்றாரு பெருமான்னு கேட்டார். இவாளுக்காக நடப்பானா காலங்காத்தால வந்து என்னை எழுப்பி இங்கேருந்து அங்கே போய் உட்காந்து பேசி இப்படிலாம் சொன்னாங்க பண்ணுவானான்னு கேட்டார். பெருமாள் யார் சொன்னாலும் பண்ணுவானா கிருஷ்ணாவதாரத்தில். அது பெரியவா சின்னவாழ்ந்ததான பெண்கள் ஆண்கள்ன்றதான வித்தியாசமே இல்லை. யார் சொன்னாலும் கட்டி அடிக்கலாம்படி இருக்கிறது தான் கிருஷ்ணாவதாரத்தினுடையதான சௌலபியம். அது மாத்திரம் இல்லை, இந்த பெண்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள், அது கோகுலத்தில் இருக்கிற வரைக்கும் பெருமாளுக்கு அவர்களிடத்திலே இருந்ததான அன்பு, அவர்களுக்கு பெருமாளிடத்திலே இருந்ததான மிக அதிகமான அந்த அன்பு, இது ரெண்டுத்தையும் சொல்லவே முடியாது. அக்ரூரர் வந்து கிருஷ்ணன் ஆக்ஷன் போறார். கம்சன் யாகம் பண்றான். யாகம் பண்றதுக்கு கிருஷ்ணன் ஆக்ஷன் வாழ்ந்ததாக கம்சன் அனுப்புறான். அக்ரூரர் போய் ஆக்ஷன் வர அதோட சரி. அதுக்கப்புறம் பெருமாள் கோகுலத்துக்கு திருப்பி போல அப்படியே வடமுதிரையில் இருந்தார்.
அப்புறம் துவாரகைக்கு போனார்ன்றதாக இப்படிதான் கதை போகிறதே தவிர வரவே இல்லை. அவர் இது வடமதுரையில் இருக்கச்சே தன்னுடையதான அரண்மனையில் ஒரு நாள் ராத்திரி மாடியில் மொட்டை மாடியில் நின்றுந்தாராம். தனியாக நின்றுந்தா கிருஷ்ணன் எப்போவுமே ஒரு புன்சிரிப்பு ஸ்மைல். அந்த கிருஷ்ணனுக்கு அன்னைக்கு மோண்டியில் ஒரு கவலை, ரொம்ப கவலையாக இருந்தார், சோகமாக இருந்தார். அவருடையதான அந்த இவர் இருக்காரு உத்தவர், கிருஷ்ணனுடையதான க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் மாடி வந்தார். என்ன கிருஷ்ணா நீ ரொம்ப சேடாக இருக்க, எப்போ நீ கலகலப்பாக இருப்பியே, என்ன சேடாக இருக்க அப்படின்னு. அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டோ இல்லை, அதனால அவர் ஃப்ரீயாக சொன்னார் கிருஷ்ணன், இல்லை நான் இந்த மாதிரி கோகுலத்துலேருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அவள்லாம் என் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருந்தா, ஆசை வச்சிருந்தா, அது எல்லாத்தையும் நான் ரொம்ப வருஷமாச்சு நான் கோகுலத்துக்கே போகல. இங்கே வடமதுரைக்கு கம்சன் கூட்டத்துக்கு வந்ததுலேருந்து நான் கோகுலத்துக்கே போகல. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னை பார்க்காம அவர்கள்லாம் கஷ்டப்படுவா, அவளையே சதா சர்வகாலமும் நினச்சிட்டு இருக்கேன், அதான் ஒரே கவலையாக இருக்கு. அப்போ உத்தவர் சொன்னாராம், என்ன கிருஷ்ணா நீ கூட இப்படி ஆயிட்ட, இந்த மாதிரி பகவத்கீதையெல்லாம் சொன்னேன், உபனிஷத்தாச்சு, இந்த கீதைன்றது உபனிஷத்து, அப்படி வேதாந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடியதான நீ, பெரிய பெரிய சாஸ்திரங்கள்லாம் சொல்லக்கூடியதான நீ, இடக்கை வழக்கை தெரியாததான அந்த இளையர்களை பற்றி இன்னும் நினச்சி கவலைப்பட்டு இருக்கிய, இது என்ன அவர்களுக்கு என்ன தெரியும் அந்த கோபாலர்களுக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அந்த உத்தவர் இப்படி அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிறதான அந்த பக்தர்களை பற்றியெல்லாம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். கிருஷ்ணனுக்கு சொல்றன்னு மனசுல பட்டது. ஆனா ஃப்ரெண்டை என்ன பண்ண முடியும், டைரக்டா அவரை வந்து இது பண்ண முடியாது, கரெக்டாக சொல்ல முடியாது. அவருக்கு சுக்ரீவன் அந்த மாதிரி தான் அதுவாச்சு. ராமனும் லக்ஷ்மணனும் அனுமார் ஆக்ஷன் வந்தார், தோல் ஆக்ஷன் வந்து சுக்ரீவன் இருக்கிற இடத்துல வந்து கொண்டு வந்து விட்டார் அனுமார். அப்போ சுக்ரீவன் என்ன பண்ணா, ஒரு மரக்கலையை, சந்தன மரக்கலையை உடைச்சு அதை போட்டு ராமா இந்த இது ஒரு ஆசனம் இதுல எழுதிருக்காங்கிறதாக ராமனுக்கு ஆசனத்தை சுக்ரீவன் சமர்ப்பிச்சான். லக்ஷ்மணனுக்கு ஒரு ஆரோக்கியம் கொடுக்கல. ராமனுக்கு ரொம்ப வருத்தம். பெரிய ஆச்சாரியர்கள்லாம் வராங்க, அவளோட வந்தவாளுக்கும் நம்ம மரியாதை பண்ணணும். பெருமாளோட வந்ததான இளைய பெருமாள் லக்ஷ்மணனுக்கு அவன் ஆசனம் கொடுக்காததுனால ராமன் மனசுல உடனே சொல்லுன்னு பட்டது. ஆனா வந்த உடனே சுக்ரீவன் கிட்ட என்ன அவனுக்கு ஒரு இது ரிசப்ஷனே இல்லாமல் இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால பேசாம இருந்தார். அனுமார் என்ன பண்ணார், புரிஞ்சுட்டார். அவர் உடனே ஒரு மரக்கிளையை உடைச்சு லக்ஷ்மணன் போட்டு அதுல ஆசனம் கொடுத்தார். அதனால்தான் ராமன் என்ன பண்ணார், வாலியோட சண்டை போடுறதுக்கு போச்சு. முதல் தடவை போய் சுக்ரீவன் அடி வாங்கிட்டு வந்தார். அப்ப ராமன் சொன்னார், ஏன் ராமா இப்படி பண்ணிட்ட, உன்னை நம்பி போனேன், அடி அடின்னு அடிச்சுட்டான் வாலி, இதுக்காகவா என்ன அமைச்சேன் அப்படின்றதாக. சுக்ரீவன் தட்சணத்துல ரொம்ப எஸ்கேப் பண்றதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். எப்பேற்பட்டதான அந்த மல்யுத்தத்துலாம் ரெஸ்லிங்லாம் இது போட்டாலும் அந்த பிடி எல்லாம் போட்டாலும் அதுல இருந்து தட்சன் வந்துடுவான் சுக்ரீவன். அதனால்தான் கடைசியில அந்த திரிகூடமலை போய் அங்க ராவணனை பார்க்கலாம். முதல்ல இலங்கையில போய் இறங்கின உடனே ராமனும் சுக்ரீவனும் பாந்தர சைன்யமும் அந்த லங்கையை பார்க்கிறா மலை மேல இருந்து. அதே சமயத்துல ராவணன் தன்னுடைய பால்கனில இருந்து இந்த வானர சைன்யத்தையும் ராமனையும் எல்லாம் பார்க்கிறான். சுக்ரீவன் உடனே போய் ராவணனோட சண்டை போடுறான். ராவணன் அடிக்க ஆரம்பிச்சிடறான். ராவணன் கை ஓங்க இருந்தது. அவனுக்கு என்ன இந்த மாதிரி இது ஒரு 20 கை. அதனால அவன் அப்படிலாம் பிடிச்சான். அவன் பிடியிலேருந்து நழுவின்னு வந்துட்டான் சுக்ரீவன். அந்த மாதிரி வாலிகிட்ட இருந்து கஷ்டப்பட்டு நழுவின்னு வந்தேன், என்னை இப்படி அடிக்க விட்டியேன்றதாக ராமன் சொன்னார். நீயும் வாலியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்க, அதனால தூரக்கேந்து பார்த்தாக்க வாலியா சுக்ரீவனான்னு எனக்கு வித்தியாசம் தெரியல. அந்த வாலின்னு நினைச்சிட்டு ஒன்றை அடிச்சுட்டேன்னாக்கா அது ரொம்ப தப்பாச்சு சொல்லுவா. அதனால தான் நான் அடிக்கலை. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு அடையாளத்துக்கு ஒரு பூமாலையை போட்டுக்கோ லக்ஷ்மணான்னு சொல்லி லக்ஷ்மணன் உடனே ஒரு பூமாலையை சுக்ரீவன் கழுத்துல போட்டார். கழுத்துல போட்ட மாலை போட்டா என்ன பண்ணுவா, எல்லாரும் தலையை குறிவாங்க. லக்ஷ்மணன் முன்னாடி சுக்ரீவன் தலையை கொஞ்சிட்டான். ஆசனம் போடாததான தப்புக்கு மன்னிப்பு ஆச்சு அப்படின்றதாக சொல்லி பாகவத அபச்சாரம் சரியா போச்சு அப்படின்றதாக உடனே என்ன பண்ணும், இப்போ
இப்போ போய் நீ கூப்பிடுன்றதாக வாலியோட சண்டை போடு, ஒரே பானத்தில் வாலி அடிச்சிருந்தேன்றதாக. அந்த மாதிரியாக உத்தவர் இங்கே கிருஷ்ணர்கிட்ட இடையர்களை பற்றி எல்லாம் ஆயர்களை பற்றி எல்லாம் ரொம்ப குறைச்சலாக பேசின உடனே கிருஷ்ணனுக்கு சுருக்குன்னு பட்டது. அப்போ பாலிஷ்டா சொன்னாரா உத்தவர்கிட்ட, உத்தவா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? உனக்கு பண்ணாமல் என்ன பண்ணணும் சொல்லு. இல்லை, இந்த திருவாய்ப்பாடியில் இருக்காடேவாள்லாம் அவளுக்கு கொஞ்சம் கூட சாஸ்திர ஞானமே இல்லை, ஏபிசிடி கூட தெரியல. நீ தான் பெரிய ஸ்காலராக இருக்க, நீ போய் ஒரு வாரம் அங்கே இருந்து இல்லை ஒரு மாதம் இருந்து நீ அவளுக்கு நல்ல வேதாந்த விஷயங்கள்லாம் சுருக்கமாக எது தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வாங்க எனக்காக. நான் ஒரு லெட்டர் தரேன். இந்த மாதிரி இந்த bearer of this letter is Uddhava. He is my close friend. He has come to teach you all shastras. அதனால அவர்கிட்ட கேள்வி போட்டதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் லெட்டர் கொடுக்குறேன். அப்போ உத்தவர் சொன்னாரா, ஐயோ அந்த திருவாய்ப்பாடியில் போய் என்னால் ஒரு மாதம்லாம் இருக்க முடியாது, நீ சொல்றேன்றதுக்காக ஒரு வாரம் ஒன்றா இருக்கேன், ஒரு வாரம் எந்த சொல்லுறேன் அவ்வளோதான் கிருஷ்ணன். சரி நீ இந்த ஒரு வாரம் சொன்னா கூட போறோம்னு அனுப்பிச்சிருக்கிறார். உத்தவர் போறார். உத்தவர் போனாக்க அந்த திருவாய்ப்பாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு இப்போ வர யாரு இடைப்பெண், அந்த இடைப்பெண் வந்து என்ன பண்றா, கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறார். தண்ணி எடுத்தா என்ன பண்ற, இடுப்புல குழந்தை, கை குழந்தை. அதனால என்ன பண்றா, குடத்துக்கு போயிடலாம், குழந்தை கழுத்துல அந்த கைத்தை மாற்றி இருக்க ஆரம்பிச்சிட்டார். இவர் போய் சொல்ற என்ன பண்றேன்னாங்க. அவர் இல்ல, கிருஷ்ணன் வந்து இங்க சேவை சாதிச்சான், அந்த நினைப்பிலேயே இருந்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்க இன்னொரு பெண் சொல்றா, எனக்கு கிருஷ்ணன் வந்து என்னுடையதான அந்த குடத்தை தூக்கின்னு வரான். நந்தகோபர் வர ஒரு மரத்துக்கு அடியில் நின்று மரத்து மேலே பார்த்து, கிருஷ்ணா இருந்தா நவநீதம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறதுக்காக. இந்த மாதிரி அத்தனை பேரும் கிருஷ்ணனை பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்கா. கிருஷ்ணன் இல்லாதப்போ அவர் பார்த்தார், நம்மளாம் வேதாந்தம் படிச்சு பகவானை ஒவ்வொரு க்ஷணமும் நினைக்கணும், ஒவ்வொரு க்ஷணமும் அனுபவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுங்க. இவெல்லாம் என்ன வேதாந்தம் படிச்சா அந்த பரமாத்மாவான கிருஷ்ணனை சதா சர்வகாலமும் அனுபவிக்கிறார்களே அப்படின்றதான சொல்லி அவ காலில் விழுந்தார். ஆஹா, நீங்க தான் இந்த மாதிரி பரமாத்மாவை பார்த்து, சாஸ்திரம் படிக்கிறது வேற, அனுபவம்ன்றது வேற அப்படின்றதான. அதனால அந்த அனுபவம் பரமாத்மா சாட்சாத்காரன்றதான அனுபவம் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கும், சாஸ்திரமே வேண்டாம், பகவானை எப்படி அனுபவிக்கிறது விஷயத்தை நீங்க எனக்கு சொல்லிக் கொடுப்போன்றதாக அவர் உத்தவர் வந்து இந்த கோபாலர்கள் கிட்ட கேட்டு பட்சன் போனார். அப்பேற்பட்டதான பக்தி இந்த இடையர்களுக்கு கிருஷ்ணன் பேர்ல. அதனால அவ சொன்னா பண்ண மாட்டாளா. குருக்ஷேத்திர யுத்தத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. ரெண்டு சைன்யமும் இருக்கிறது, பாண்டவ சைன்யம், கௌரவ சைன்யம். அர்ஜுனன் என்ன சொல்றாங்க, எல்லாருக்கையும் கிருஷ்ணனை பார்த்து, ரெண்டு சைன்யத்துக்கும் நடுவுல கொண்டு போய் இந்த தேரை நிறுத்து கிருஷ்ணா அப்படின்றாங்க. எல்லாருக்கையும் உத்தரவு போடுறான் அர்ஜுனன். பெருமாள் என்ன சொன்னார்னா, சரி அப்படியே செய்யறேன் தான் சொல்லி ரெண்டு சைன்யத்திற்கும் நடுவில் கொண்டு போய் தேரை நிறுத்தினான் அப்படின்றாங்க. அதுதான் கீதை, பகவத்கீதையில ஆரம்பம். அப்போ சேனையோர் பிரியோர் பத்தியே ரதம் ஸ்தாபைய மேய்ச்சிதான்னு அவன் உத்தரவு போடுறான். எல்லாரும் எதிர்க்கையும் நேரம் போப்பா, லெப்ட்ல போப்பா. அங்க என்ன சொல்றான், ரெண்டு சைன்யத்துக்கு நடுவுல நிறுத்து, அதோட இருந்தா பரவாயில்ல. அதுக்கு மேல சொல்றான், எந்த இடத்துல நிறுத்தினா வேண்டேஜ் பொசிஷன்ல நிறுத்து, நான் ரெண்டு சைடும் கம்ப்ளீட்டா பார்க்க முடியுமோ அந்த இடத்துல நிறுத்து. எவ்வளவு நேரம் நின்னாங்க நான் எல்லாரையும் பார்க்க முடியுமோ அவ்வளவு நேரம் டியூரேஷன் நிறுத்து, நின்றுட்டு உடனே கிளம்பி போயிடாதேன் அப்படின்றதாக யாவதேதான் நிரீட்சேகம் யோதுதாமா நமஸ்திதான்னு கீதையில் சொல்றாங்க. இப்படி எல்லாம் பெருமாள் அந்த ஒரு அர்ஜுனனுக்கே பண்ணச்சே, 1000 அர்ஜுனன் வந்தா கூட இந்த கோபாலர்களுக்கு இணையாக மாட்டார். இவா சொன்னாக்க பெருமாள் பள்ளிக்கட்டிலிருந்து அங்க சிம்மாசனத்துக்கு நடக்க மாட்டாரா, நடந்தார். அவருடையதான சதுர்கதி கதின்றதான அந்த நடையழகை, ரங்கநாதனுடையதான நடையழகை இந்த கிருஷ்ணனுடையதான நடையில பார்த்தார்கள். சிங்கத்தை போலதான அந்த ஒரு கம்பீரம், யானையினுடையதான கர்ப்பம், எருதை போல காலமாடு எப்படி அது ஒரு கர்ப்பமாக நடக்கும் அப்படி
இப்படி புலியினுடையதான கோபம். சதுர்கதியும் கிருஷ்ணனுடையதான 10 அடி நடந்தான். 10 அடி நடந்த உடனே என்ன ஆச்சுன்னா, சிம்மாசனத்துல போய் பெருமாள் உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அந்த திருவடியை தொட்டு தங்க தலையில வச்சுட்டாலாம் கிருஷ்ணனுடைய திருவடியை. அது வச்சுட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, இப்படி கையால் பிடிச்சுதானே தலையில வச்சுக்கணும். இந்த விரல் பட்ட உடனே அந்த இடம் சிறந்து போயிடுச்சு. நம்ம கை பட்ட உடனே சிறந்து போச்சு. இந்த திருவடியை 10 அடி நடக்க விட்டுட்டோமேன்றதாக சொல்லி அன்றி உலகம் அளந்தாய் அடிப்பவர்த்தி. இப்படி நாங்க தொட்டத்துக்கே பூவை போல இருக்கிறதான நாங்க சாப்பிட்டா இருக்கிறவா தொட்டத்துக்கே உனக்கு இவ்வளவு சிறந்து போச்சுன்னாங்க. அன்னைக்கு இந்த உலகத்தெல்லாம் வளர்ந்து உலகம் எப்படிப்பட்டதுன்னா பெரிய ஹாம், மலை, ஆறு, கல் எல்லாம் இருந்தது. இது குத்தி குத்தி தானே அப்படி கிடப்பார். யாரையும் பிளாஸ்ட் பண்ணியும் தானே இதெல்லாத்தையும் வேலை பண்றாங்க. அவ்வளவு கெட்டியா இருக்கிறதான இந்த பூமியை வன்மா வைய மலர்ந்த என் வாமனான்றதாக அழகா சொல்றார். வன்மா அப்படின்னாக்க ரொம்ப கெட்டியானதான ஹார்டா இருக்கிறதான இந்த பூமி. அதை போய் வந்த திரிவிக்ரமன் அளந்தான். எதுக்குன்னா அவனுடைய திருவடியானது அவ்வளவு சாப்பிட்டு. அதனால அன்றி உலகம் அளந்தாய் அடிபோன்றி உன்னுடையதான திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறோம். என்னைக்குன்னா வாமனாவதாரத்திலே அன்று அன்று என்ன எப்படி இருந்ததுன்னா, மகாபலி ராஜ்யத்தெல்லாம் முடிங்கிட்டான். நாங்கெல்லாம் இன்று எப்படி இருக்கோம்னு கேட்டா, உன்னோட பழக விடாமல் இவர்கள் எல்லாம் இருந்தார்கள், இன்னைக்கு சேர விட்டுகிறார்கள். அப்படிப்பட்டதான பாக்கியத்தை பெற்றதான இன்று. அன்று உலகமெல்லாம் ஒன்று புரிஞ்சு மகாபலி கர்வத்தோட இருந்தான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணா இந்திரனாகலாம்னு சாஸ்திரத்தை சொல்றது. இவன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணான். அப்ப என்ன பண்ணோம்னு கேட்டா, இந்திரனுடையதான பொசிஷன் டேர்ம் முடிஞ்ச உடனே அடுத்த இந்திரன் ஆகலாம். அது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. அனுமார் கூட ஒரு இந்திரன் ஆக போறாருன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்திரனாக ஆவார் அப்படின்றதான், பிரம்மாவா இந்திரனாக ஆவார்ன்றதான். அந்த மாதிரி எல்லாம் அது சொன்னாங்க. இது வெயிட்டிங் லிஸ்ட்ல இல்லாமல் ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் அந்த மந்த் பிகினிங்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு அவன் 31st அன்னைக்கே போய் உட்கார்ந்தாங்க பிளேன்லயோ ட்ரெயின்லயோ. நான் டிக்கெட் வாங்கிட்டேன்னு சொன்னா முடியுமோ? டேட் ஆஃப் ஜேர்னி வேற அப்படின்றதான். அதனால அவன் என்ன பண்ணான், இருக்கிற இந்திரனை விரட்டி அடிச்சுட்டு அவன் போய் அங்கு போய் பண்ணிட்டான் அப்படின்றதான். அப்படி இந்திரன் அந்த பலியனுடையதான கர்வத்தை அடக்கினார் பெருமாள். 3 அடி அளந்து இது பண்ணார். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி ஒன்றும் தருகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன். திருக்கோவிலூர் பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு குரலாய், அது குரல்ன்றதாக சொன்னா வாமனம் அப்படின்னு சின்னதா இருக்கிறதுன்றதாக. அந்த வாமன மூர்த்தி என்ன பண்றாருன்னா ஒரு குரல்னாக்க யூனிக் குரல். இந்த மாதிரியான வாமன மூர்த்தி யூஸ்வலா துவாரப்பா இருந்தாக்க அவ்வளோ அட்ராக்டிவா இருக்காது. ஜஸ்ட் ஃபார் இதுக்காக பெருமாள் வாமன மூர்த்தியா இருந்துச்சு அவ்வளவு அழகா இருந்தார். அதனாலதான் பலி என்ன பண்ணா, யாகத்தை நிறுத்திட்டு வாமனமூர்த்தி வராததாக யாகத்தை நிறுத்திட்டு அவரை பார்த்து சுவாமி பிரம்மன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அப்படிப்பட்டதான அழகு யுனிக் வாமனமூர்த்தி அப்படின்றதாக. ஒரு குரலாய் இருநிலம், இந்த பெருசா இருக்கிறதான இந்த பூமியை எல்லாம் அளந்த அந்த இருநிலத்தை அளந்து மூவடி மண் வேண்டி 3 திருவடியினாலே 3 அடி மண் கொடுன்றதாக கேட்டு உலகமைத்தும் ஈரடியால் ஒடுக்கி எல்லா லோகத்தையும் 2 அடியினாலேயே அளந்துட்டான். இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்க 3வது அடிக்கு இடம் இல்லையே அப்படின்றதாக கேட்கிறார். திருக்கோவிலூர் பெருமாள் அப்படி ஒன்றுன்றதாக அப்படி கேட்பார். அப்படி இருப்பதாக அந்த பெருமாள் மீதான சேர திருவிக்கிரமாவதாரம். அப்படி 1, 2, 3 இந்த மாதிரி எல்லாம் வருதோ இல்லையோ, இந்த பாசுரத்தினுடையதான பியூட்டிய இவர் திருஞான சம்பந்தர் கேட்டார். அவ கேட்டுட்டு இவருக்கு 4 தமிழ் பெருமாள்னா திருமங்கை ஆழ்வாருக்கு பட்டம் டைட்டில்லாம் அதெல்லாம் சொல்லி போகக்கூடாது. எங்க திருஞான சம்பந்தர் இங்க இருக்க தமிழ்ல அத்தாரிட்டி, அவருக்கு கூடாது. இந்த பாசுரத்தை சொன்ன உடனே இப்பேற்பட்டதான ரொம்ப அற்புதமான பாசுரம்னு அவர் சொல்லி தான் அப்ரிஷியேட் பண்ணி தன் கையில இருக்கிறதான வேலை திருமங்கை ஆழ்வாருக்கு அவர் கொடுத்தார் அப்படின்றதான். திருமங்கை ஆழ்வாருடையதான பாசுரத்தை திருஞான சம்பந்தர் அப்ரிஷியேட் பண்ணி தன் கையில இருக்கிறதான வேலை அவருக்கு கொடுத்தார். அதனால்தான் அவர் கலியன் எப்பவும் வாழ்வையில் ஏற்றிருந்ததாக சொல்லுவார். கத்தியும் வச்சுட்டு இருப்பார் ராஜா. அவர்
வேல் இந்த மாதிரி வந்ததான வேல் இன்சிடென்டெல்லாம் இன்னைக்கு வேல் வருது, கையில் வேல் போற்றி அப்படின்றதான. அதனால அப்படிப்பட்டதான அந்த பெருமாள் அந்த மகாபலியினுடையதான கர்வத்தை அன்னைக்கு அடக்கினான். அன்று இன்று என்ன பண்ணான்னு கேட்டா எங்களுடையதான அபிமானத்தை எல்லாம் போக்கினான் கிருஷ்ணன் அப்படின்றதான. அப்படிப்பட்டதான அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடிப்போருக்கு உன்னுடையதான அன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்டா மகாபலிக்கு என்ன நடந்ததுன்னா ராஜ்யம் போச்சுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆச்சாரியர்கள் என்ன சொல்றான்னு கேட்டாங்க, அவனுக்கு கிடைச்சதான அந்த நேம் அண்ட் ஃபேமருக்கு யாருக்குமே கிடைக்காது. மகாபலி கை மேல இருக்கு, பெருமாள் கை கீழே இருக்கு. பெருமாளுக்கு 3 அடி மண் தானம் கொடுத்தாங்க. உலகத்துல யார் கொடுத்தா பெருமாளுக்கு? இன்னைக்கு யாருன்னா மகாபலி ஒருத்தன் தான். அப்பேற்பட்டதான ஔதாரியம்னு சொல்றதான ஜெனராசிட்டி அதுல யார் ஃபர்ஸ்ட்னா மகாபலி. இந்த டைட்டில் அவனுக்கு கிடைச்சது, அவன் ஹாப்பியா போயிட்டான். மகாபலியினுடையதான பிள்ளை இருக்காங்க நம்ம சேர்ந்து, அவன் சொல்றான் எண்ணிது மாயம் என் நம்பர் அறிந்திலம் முன்னைய வண்ணமே அடர்ந்திடாய். குட்டி பையனா வந்துட்டு உன் காலால் அந்த குட்டி காலால் 3 அடி மண் கேட்டு திடீர்னு இப்படி ஆள் மாறி இந்த மாதிரி பண்றியே. மாவடு எல்லாம் இந்த காலத்துல மார்க்கெட்ல அரைப்பா, அவன் காமிக்கிட்டே பெரிய படியா இருக்கும், அளக்கத்தே கொஞ்சம் தான் வரும், அது பாதி மூடிப்பாளோ என்னவோ அந்த மாதிரி. அதெல்லாம் தெரிவிக்கிறவங்க கேட்டால்தான் நமக்கு தெரியும் அந்த ரகசியம் கேட்டதான சொல்லி கிருத்திரிம வியாபாரம்ன்றதான் ஆச்சாரியர்கள். அதனால அவன் என்ன பண்ணா சண்டைக்கு வந்தான் பெருமாளோட அப்படின்றதான. மகாபலிக்கு டைட்டில் கிடைச்சதுன்றதான பெருமை, பிள்ளைக்கு தன்னுடைய அப்பாவுடைய ராஜ்யம் போயிட்டு தனக்கு வரப்போறது இருக்குதான அவனுக்கு கோபம். இந்திரன் என்ன பண்ணான்னு கேட்டான், தேவலோகம் எனக்கு பழையபடி கிடைச்சிட்டு அப்படின்றதான சொல்லி அவன் ஹாப்பியா தேவலோகத்துக்கு போயிட்டான். பெருமாள் திரிவிக்கிறவனுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு யாருமே இல்லை. அத்தனை பேரும் இப்படி அவாவா காரியம் ஆயிட்டுன்றதாக போயிட்டா, அதுக்காக நான் பாட்டேன் அப்படின்றதாக ஆண்டாள் சொல்றார். அன்பு புலம் படத்தாய் அடிப்போச்சு. அவரவர்கள் அவரவர்களுடையதான காரியத்தை பார்த்துட்டு போயிட்டா. சுக்கராச்சாரியாருக்கு என்னாச்சுன்னா அவர் அந்த ஜலத்தை தாரவாக்கிறதான கிண்டி துவாரத்துல போய் ஒரு வண்டா அணைச்சிருந்தார். பெருமாள் தன் பவித்திரம் கையில போட்டிருந்தார் கர்ப்பத்துல, அதை உள்ள விட்டு கெட்டினார். அவருடைய கண் போயிட்டு சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோன் தெரியாத போடுறார். அதனால அவர் போய் அணைச்சிட்டார். ஜலம் விழுந்தாதான் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகும். ஜலம் விழாம பண்ணிட்டாங்க, சைன் பண்ணாங்கன்னா அது கான்ட்ராக்ட் ஃபார்முலா இருக்கு. சைன் பண்ணலன்ற வேணால இங்க எடுத்துட்டேன் பண்றேன். அவர் ஜலம் விழாம பண்ணார், அதுல இது பண்றார். இவர் கர்ப்பத்தினாலே அவர் கண் போச்சு. இப்படி அவரவர்களுக்கு ஒண்ணு நடந்ததே தவிர பெருமாளுக்கு பல்லாண்டு யார் பாடினார்? இந்த பெருமாள் இப்படி அளந்தார். என்ன எதை அளந்தார்னா இந்த உலகம் எல்லாம் ரொம்ப கல்லும் புல்லும் இருக்கிறதான இந்த லோகத்தை அளந்தார் பெருமாள். அதனால அன்றைய உலகம் அளந்தாய் அடிபோற்றி அதை அன்னைக்கே பார்த்தோம். புருஷ சுவாமி லாங் பேக் அவர் இந்த வாமனாவதாரம் திரிவிக்ரமாவதாரத்தை பப்ளிக் இதெல்லாம் டிஸ்கஸ் பேச்சு அதில் என்ன பண்ணுவான்னு கேட்டாரு, அவர் ஏமாத்திட்டார் அப்படின்றதான். அதுக்கு அவர் ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுத்தார். ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ரெண்டும் பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். If the state government violates the constitution, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் இன்டர்வீன். அதேதான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த மாதிரி மகாபலி வாழலாம். ஒன்ஸ் மகாபலி violated the norms, சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கிறதான மகாவிஷ்ணு அதை இன்டர்வீன் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணார். அதனால அவர் பேர்ல ஒன்றும் தப்பு. Mahabali is going to become the Indran at the right time. Whenever his turn comes, he will become Indran. அதெல்லாம் ஒன்றும் பெருமாள் அவனுக்கு குறைக்கல. அவனை சுத்தலம்ன்றதான இடத்துல வச்சிருக்காரு. அங்க இருக்கிறதுலே மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். அங்க ஒரு பயங்கரமான ராயல் பேலஸ்ல வச்சு பெருமாளே அங்க வாயில் காப்பாளனாக இருக்கார். இதெல்லாம் இதுல ராமாயணத்திலேயே வருது, உத்தரகாண்டத்துல வரும். ராவணன் திக்விஜயத்துக்கு போறான். திக்விஜயத்துக்கு போனா மகாபலியினுடையதான அந்த அரண்மனைக்கு போய் சண்டை கூப்பிடுறான். ஒவ்வொருத்தரையா போய் சண்டை போட்டு ஜெயிச்சு சக்கரவர்த்தி ஆகணுன்றதுக்காக பண்றான்.
மகாபலியினுடைய அரண்மனைக்கு போனா பெருமாள் அங்க வாசல் காப்பாளனாக இருக்கார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டாங்க, அது பாரு அந்த ஷோகேஸ்ல 2 காது குண்டலம் இருக்கு, அதை தூக்கு பார்க்கலாம். ராவணனுக்கு இது என்ன பெரிய விஷயமா, காது குண்டலம் தானே, கைலாசத்தையே நான் தூக்கியிருக்கேன் அப்படின்றதாக சொல்லி அந்த குண்டலத்தை தூக்கத்தை ட்ரை பண்ணா எவ்வளவு பண்ணாலும் தூக்க முடியல. அப்ப பெருமாள் சொன்னாராம், இது இந்த மகாபலியினுடைய தாத்தா இரண்யகசிபு காதுல போட்டிருந்ததான குண்டலம், காதுல போட்டிருந்ததான குண்டலத்தையே அவனால அசைக்க முடியல. அவர் பேரன் மகாபலி, அவரோட சண்டை போடணும்னு நீ வந்திருக்க, பார்த்து டிசைட் பண்ணிக்கோனா, நான் இங்க வந்தேன்னு சொல்லாதீங்க, நான் போயிட்டு வரேன்றதாக ராவணன் போயிட்டான். அப்படி அந்த மகாபலியை காப்பாற்றிட்டு இருக்காருன்றதாக சொல்லுங்க. அதனால வாமன் யூஸ்வலா பெருமாள் அவதாரம் பண்ணா என்ன பண்ணுவார், வதம் பண்ணுவார். பரித்ராணாய சாதுனா விநாசாயத்தை துஷ்கிருதான். மீதி எல்லா அவதாரமும் பாருங்க, இரண்யகசிபு வதம் பண்ணார், பரசுராமன் நிறைய வதம் பண்ணார், ராமன் இந்த மாதிரி பண்ணார், கிருஷ்ணனும் பண்ணார், வாமனன் திரிவிக்ரமன் பண்ணாரான், யாரும் பண்ணார். அதனால தேசிகன் ரொம்ப சட்டலா அது பாடிட்டார், ரக்ஷா வாமன அப்படின்றதான் சொல்லுது. அதனால வாமனன் என்னன்னு காப்பாற்றுறவர், ரட்சிப்பர் போகும் எல்லாரையும். அப்படிப்பட்டதான அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடிப்போர்க்கு வாமன மூர்த்தியா போனார் பெருமாள். அப்போ மகாபலி கிட்ட என்ன பேசினாரா, சின்ன குழந்தை பிரம்மச்சாரி, அதுக்கு ஒரு இதுவா கரெக்டா பேச தெரியல. கரெக்டா பேச தெரியலன்னாக்க, மகாபலி சக்கரவர்த்தியை நான் வந்திருக்கேன், உங்ககிட்ட 3 அடி என் காலால 3 அடி மண் வேண்டும், நீங்க கொடுத்தேன்னாக்க நான் வாங்கிப்பேன், இதுதான் அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கும், இந்த மாதிரி பேசணும். ஆனா அந்த வாமனமூர்த்தி போய் என்ன கேட்டாரா, ஏ மாவலி, நான் 3 அடி மண் எடுத்துப்பேன், நீ தரணும் அப்படின்னு. கொள்வன் நான் மாவலி, மூவடி தா என்ற கல்வனே, கொள்வன் நான் எடுத்துப்பேன், மூவடி தா 3 அடி தா மாவலி அப்படின்றதா ஆழ்வார் இப்படி பாடியிருக்காரு. அதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, பெருமாளுக்கு தான் எல்லாம் தெரியுமே, ஒழுங்கா பேச தெரியாதா அப்படின்றதாக சொன்னாங்க. முன்ன பின்ன யாச்சகம் பண்ணி அவருக்கு பழக்கமே இல்லை, பெருமாள் கொடுத்து தான் பழக்கம். எப்படி கேட்கணுன்றதான அந்த முறையெல்லாம் அவருக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணார்னு கேட்டேன், இந்த மாதிரி பேசிட்டார். அதனால் யாச்சகம் ரெகுலராக போய் ஒரு இடத்துலையும் தானம் வாங்கியிருந்தாக்க அவளுக்கு தெரியும் என்ன வார்த்தை சொல்லணும், என்ன பண்ணணுன்றதெல்லாம் தெரியும். இவர் எங்கே போய் யாச்சகம் பண்ணிருக்கார், கொடுத்து தானே பெருமாளுக்கு பழக்கம்னு நம்ம ஆச்சாரியர்கள் இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார். கொள்வன் நான் மாவலி, மூவடிதா என்ற கல்வனே. கொள்வன், ஐ வில் டேக் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடையதான கண்ட்ரோலில் இருக்க என்டையர் ஜெகத்து, அதில் நீ இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்க, அதை நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டாக்க ரிட்ரீவ் பண்ணுறேன் அப்படின்றது. என்க்ரோச்மெண்ட் வருது நம்ம லேண்டில், அப்போ என்ன பண்ணுவோம், ரிட்ரீவ் பண்ணுவோம். இப்போ அவங்ககிட்ட போய் கொடுன்னா கேட்போம், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றதாகத்தான். அப்படிப்பட்டதான அந்த ஜெகத்தை காப்பாற்றினதான பகவானே, உன்னுடையதான திருவடிக்கு பல்லாண்டு, அன்று உலகம் அளந்தாய் அடிபோற்றி. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இது இருக்கு பாருங்க, ராமாவதாரம். அழகானதான இலங்கைக்கு போய் அங்கே இருந்ததான ராவணனை முடித்தாய், உன்னுடையதான திரள் வீரம் அது போற்றி, அதுக்கு மங்களாசாசனம் பண்ணுறோம் அப்படின்றதாக சொன்னான். அப்போது சென்றங்கு தென்னிலங்கை, அதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டாக்க, புலி இருக்கிறதான குகைக்கே போய் அங்கே புலி தூங்கிட்டு இருக்கும், அதை தட்டி எழுப்பி அதை கொல்றது. அந்த மாதிரி ராவணன் இருக்கிறதான லங்கை, அங்கேயே போய் அவனை கூப்பிட்டு அவனை எப்படி கொண்டாருன்றதாக கேட்டான். அவன் ராவணன் லங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போது இதெல்லாம் பார்த்து லேட்டஸ்ட்டாக பார்த்தேன்னாக்க சூப்பர் பவர்லாம் பேஸ் வச்சுருப்பான். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் தங்க நாட்டில் நிறையா ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதை தவிர வெளியில் நிறையா கண்ட்ரீஸில் தங்களுடையதான ஆர்மியை வச்சுருப்பா, அது ஒரு டிஃபென்ஸ் அப்படின்றதாக. அந்த மாதிரி ராவணன் அன்றைக்கே டிஃபென்ஸ் வச்சுருந்தான். லங்கைக்கு வரத்துக்கு பல பாதுகாப்புகள் என்னென்னு கேட்டால், இங்கே தண்டகாரண்யத்தில் மாரீச்சன், சுபாகு, கரண், தூஷணன் இந்த மாதிரி எல்லாம் நிறையா வச்சுருந்தான். அப்புறம் கபந்தன், விராதன்
இந்த மாதிரி ராட்சசர்கள் எல்லாரும் அவனுடைய ஆள் இங்கேயே இருப்பாள். லங்கைக்கு யாரான எதான் பண்ணுறாளா என்னன்றதெல்லாம் ஸ்பை பண்ணணும், யாரான எதான் பண்ணால் அவளை ஃபினிஷ் பண்ணிடணும், அந்த மாதிரி இங்கே ஆள் வச்சுருந்தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்தார்னாங்க. நேச்சுரலாக எப்படி இருக்குன்னா, லங்கை ஒரு ஐலண்டு, சுற்றி சமுத்திரம் இருக்குது, அது சமுத்திரமே ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் அப்படின்றதான். அதனால லங்கைக்கு யாரும் வர முடியாதுன்னு இப்படி இருந்தான். தன்னுடையதான கோட்டைன்றதாக லங்கை அப்படி வச்சுருந்தான். பெருமாள் என்ன பண்ணார்னா, அயோத்தியிலேருந்து கிளம்பி தண்டகாரண்யம் வழியாக போய் திருப்புல்லானிக்கு போய் அங்கேருந்து சேது பந்தனம் பண்ணி லங்கைக்கு போனார். போகிற வழியில் என்ன பண்ணார்னு கேட்டால், இந்த கரன், தூஷணன், திரிசிரசு, கபந்தன், விராதன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டே போனார். அதனால் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் அங்கே போய் எப்படி அடித்தார்னு கேட்டால், திரள்னா பலம். பெருமாளுடைய இது என்னன்னு கேட்டால், அந்த ராவணன்றவன் பெரிய அஸ்திரத்தெல்லாம் வாங்கின்னு வந்திருக்கான். அப்படி அஸ்திரமெல்லாம் வாங்கின்னு வந்ததான அந்த ராவணன் இதுவாகுது, அவனுக்கு பிரம்மாஸ்திரமே இருக்குது அப்படின்றதாக சொல்லுங்க. அந்த பிரம்மாஸ்திரமே இருக்கிறதான ராவணனையும் நிராயுத பாணியாக பண்ணி இன்று போய் நாளை வாழ்ந்ததாகலாம் சொல்லி அவனை முடித்தார் அப்படின்றதாக சொல்கிறேன். அதனால் அப்படிப்பட்டதான வீரத்தை உடையவன் ராமன் அப்படின்றதாக சொல்கிறது. அது மாத்திரம் இல்லை, அவனுடையதான சைன்யத்தை முடித்தார், அவனுடைய பிள்ளையை அடித்தார், அவனுடைய பிரதரை அடித்தார். எல்லாரும் போய் ஆர்மி இல்லாமல், யாருமே இல்லாமல் அவன் வேதனைப்பட்டு முடிஞ்சான்றதாக ராவணனை அப்படி முடித்தார். அதில் என்ன சொல்கிறார், ஆழ்வார்களுக்கு என்னன்னு கேட்டால், குலசேகர ஆழ்வார் மற்ற ஆழ்வார்கள்லாம் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்காய் நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடிந்திட்டு. இங்கே யாரானு வந்தான்னாக்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு அப்படி சொல்லலை, எங்கெங்கெல்லாம் ப்ரோஆக்டிவாக போய் அடிக்கிறது. அந்த மாதிரியாக நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடிந்துட்டு, தண்டகாரண்யத்தில் இருக்கிறதான கரன், தூஷணன், கபந்தன், விராதன் அத்தனை பேரையும் முடிச்சுண்டு அங்கே போய் அவனையும் முடித்தார் அப்படின்றதான். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷருக்காய் பெருமாள் எவ்வளவு பாடுபட்டார் அப்படின்றதான். என்ன பாடுபட்டார்னா, அது குலசேகர பெருமாள் தன்னுடைய பாசுரத்தில் சொல்ற, எவ்வாறு நடந்தாயோ எம் ராமாவோன்றதாக சொல்லுது. அதனால் அந்த காட்டிலையும் மலையிலையும் பெருமாள் வெயிலையும் முள்ளுலையும் எப்படி நடந்தார், அந்த திருவடி எல்லா இடத்துலையும் பட்டு காலில் ரத்தமெல்லாம் வருமே, சூடு ஏறுமே, ஐயோ எப்படி தான் நீ நடக்கிறியோன்றதாக சொல்லி தசரதன் புலம்புறான்றதாக. அப்படி தசரதன் புலம்புறதாக குலசேகர பெருமாள் தன்னுடையதான அந்த இதெல்லாத்தையும் ராமனுக்கு பரிஞ்சு பேசுறது. பெருமாள் கல்லுலையும் முள்ளுலையும் நடந்து போய் ராவணன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை ஜெயிச்சார். அப்படிப்பட்டதான திரள் போற்றி பெருமாளுடையதான அந்த திறமைக்கும் அவருடைய பராக்கிரமத்துக்கும் மங்களாசாசனம் பண்ணுகிறோம் அப்படின்றதாக சொன்னார். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாவெறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி. 6 போற்றி இந்த பாட்டில். முதல் வரி திருவிக்கிரமனுக்கு, வாமன திருவிக்கிரமனுக்கு. 2வது வரி ராமாவதாரம். மீதி 4 வரி யாருக்குன்னா கிருஷ்ணனுக்கு. எல்லாரும் கேட்டாலும் இது என்ன அநியாயமாக இருக்குது, கிருஷ்ணனுக்கு மாத்திரம் எதுக்கு இவ்வளோ பண்ணுறா? 1 பாடலாம், இல்லை போனால் போகிறது 2 தடவை மங்களாசாசனம் பண்ணலாம். 4 தடவை எதுக்கு பண்ணுறா? மற்றவாள்லாம் விட்டுட்டா பல அவதாரங்கள்லாம். இந்த 2 அவதாரத்துக்கும் ஒரு வரி தானே. இது ஏன் இப்படி நம்மளுடைய ஆச்சாரியர்கள் கிருஷ்ணாவதாரத்திலே இப்படி அதிகமாக ஈடுபடுகிறார்கள்? அதுக்கு பட்டர்ந்ததான ஆச்சாரியன் சாய்ச்சாராம், ராமாவதாரம்னா எப்படி பாருப்பா, அயோத்தி ஊர், அயோத்தின்னு சொன்னாக்க யாருமே அதில் என்ட்ரு முடியாதுன்ற, யாரும் ஜெயிக்க முடியாதுன்றதாக பேர். வைகுண்டத்துக்கும் அயோத்தின்னு பேர். யாரும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, உள்ளே என்ட்ரு பண்ண முடியாதுன்றதாக இருக்கிறதுனால அயோத்தின்றதாக அதுக்கு பேர் அந்த வேர்டுக்கு. அப்படிப்பட்டதான அந்த அயோத்தி, அதில் இருக்கிறவர் யாருன்னா சக்கரவர்த்தி தசரதன் அப்படின்றதாக சொல்லுங்க. அந்த தசரத சக்கரவர்த்தி அவர் சம்பராசுரனையே ஜெயிச்சார் அப்படின்றதாக சொல்லுங்க. அப்படி சம்பராசுரனையே ஜெயிச்சதான சக்கரவர்த்தி அவர் பலம் மிக்கவராக அவர் இருக்கார் அப்படின்றதாக சொல். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டால், ராமனே வீராதி வீரன்.
அப்படின்றதாக சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லை, நாட்டில் இருக்கிற ஜனங்கள்லாம் ராமன் ராஜாவாகணுன்றதாக ஆசைப்படும் அளவுக்கு நல்ல குணமுடையவன், விஷமம் பண்ணாதவன் அப்படின்ற நல்ல பையன். சரி, இவருக்கு யார் குலகுரு அப்படின்னு கேட்டால் வசிஷ்டர், மந்திரவாதி தான் குலகுரு அப்படின்றதாக சொல்லுது. அப்போ பெரிய மந்திர தந்திரங்கள்லாம் தெரிஞ்சவா, எந்த ஆபத்து வந்தாலும் தடுத்துருவா வாழலாம். மந்திரத்தினாலே தடுக்க முடியுமான்னு கேட்டால் விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார், இவர் தசரதன் கிட்ட கேட்குறார், ராமனை அனுப்பு, என்னுடையதான யாகத்தை காப்பாற்றுறதுக்காக ராமனை அனுப்புன்னு சொல்கிறார். தசரதன் சொல்கிறார், அவன் ஒன்றும் மேஜரே ஆல சுவாமி, அவன் மைனர் தான், மேஜர் ஆனால்தான் யுத்தத்துக்கெல்லாம் தனியாக போகலாம், அவனுக்கு ஒன்றும் சாஸ்திர பிரகாரம் அவனுக்கு ரைட்டே வரல, நான் வரேன். ராமன் எப்படி ஏற்பட்டவன்றதாக கேட்டார். மே ராமஹா ராஜீவலோச்சனஹா, என்னுடைய ராமன் தாமரை கண்ணன். தாமரை கண்ணன்னாக்க என்ன அர்த்தம்னு கேட்டால், சூரியன் உதிச்சாக்க தாமரை மலரும், சூரியன் சன்செட் ஆயிடுச்சுன்னா தாமரை மூடின்றோம். ராமனும் அந்த மாதிரி சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னாக்க அவன் தூங்க ஆரம்பிச்சிருவான் குழந்தை. அதனால ராத்திரியிலலாம் அவனால் முடிச்சிருக்க முடியாது. ராட்சசர்களுக்கு பேர் என்னன்னா நிசாச்சரர்கள்னு பேர். அதாவது ராத்திரியிலேயே டிராவல் பண்ணுவா, ராத்திரியெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறவா அப்படின்றதா. அவர்களெல்லாம் மாயாவித்தம் புரிவா என் குழந்தையோட. அப்போ சொல்றாரு, அகம்பேந்தி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம், சாட்சாத் பரமாத்மா தான் ராமன், அது எனக்கு தான் தெரியும், தசரதா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் ராமனை அழைச்சிட்டு போறாங்க. போனாக்க என்ன இருக்குன்னு கேட்டாக்க தாடக வரம். தாடக வந்த உடனே ஒரு மரத்தையோ கல்லையோ எடுத்து ராமன் மேல போடுறதுக்கு பாயறாங்க, அட்டாக் பண்றதுக்காக வர வந்த. அப்போ என்ன பண்ணா, பெருமாள் சண்டை போடணும் இல்லையா, இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாருன்னா அவருடைய தபோபலத்தினால அப்படி ஹும்ன உடனே அவர் வந்துட்டார். அதனால எதுக்குன்னா மந்திர சக்தியினாலே இவர்கள்லாம் ராமனை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்கா. அந்த ரிஷிகளுடைய தபோபலம், கிருஷ்ணகுரு பார்த்து நீ போடா சொல்றதுக்கு தானே சொன்ன, அப்படி போலையா தபோபலத்தினால. அப்படிப்பட்டதான வசிஷ்டர்லாம் இருக்கிறதான அயோத்தி. அதனால ராமனுக்கு ஒன்றும் மங்களாசாசனம் பண்ண வேண்டாம், அவளும் விஷமம் பண்ணாத நல்லவர்கள் அப்படின்றதான. கிருஷ்ணன் எப்படின்னா, இது கோகுலம், இளைய நந்தகோபன் யசோதை இவெல்லாம் சாது. கிருஷ்ணன் எப்படின்னா, கிருஷ்ணன் பல்ராமன்லாம் விஷமம், அதனால கம்சன் எதிரி. இப்படிப்பட்டதான கிருஷ்ணனுக்கு தானே மங்களாசாசனம் பண்ணணும். ஆபத்து யாருக்கு இருக்கு, ராமனை விட கிருஷ்ணனுக்கு தான் அதிகமாக இருக்கு. அதனால கிருஷ்ணனுக்கு தான் மங்களாசாசனம் பண்ணணும்ன்றதாக சொல்லி, அதனாலதான் இந்த பாசுரத்துல 4 தடவை கிருஷ்ணனுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எப்பவும் கிருஷ்ணனுக்காக இறக்கப்படுறதுக்கு காரணம் இதுதான். அது திரேதாயுகம், இது துவாபர யுகம் முடிவு, கலியுகம் டச் பண்ணிட்டு இருக்கு. அதனால ரொம்ப மோசமான காலம், அதனால கிருஷ்ணனுக்கு தான் பண்ணணும்ன்றதான அவ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கா ஆழ்வார்கள் அப்படின்றதான். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி, ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. உன்னுடையதான புகழ் இருக்கே கிருஷ்ணா. கிருஷ்ணன் பிறந்து அவதரிச்சு 6-7 மாசம் தான் அது குழந்தை. 6 மாசம் குழந்தைக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. அப்ப தெரியாதுன்னா என்ன, ராவணன்னா யாருன்னா, ராவணன்றவன் ராட்சசன், பொல்லாதவன், நம்மளுடையதான எதிரி அவன். இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ராமனுக்கு அப்போ 25 திருநட்சத்திரத்துக்கு மேல ஆயிடுச்சு, 25 to 30 நடக்கிறது. அதனால he is also better, he can understand everything. ராவணன் enemy, நம்ம அவனோட ஜாகிரதையா ஃபைட் பண்ணணும் இப்படின்றதெல்லாம் அவேர்னஸ் இருக்கும், நாலேஜ் இருக்கும். இது கிருஷ்ணன். கிருஷ்ணன் என்ன வயசுன்னு கேட்டா 6 மாசம் தான். 6 மாசம் குழந்தைக்கு என்ன தெரியும்னா, அது நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. அப்படியே இருந்தாலும் இவன் நேரே வரல, சகடம் ரூபமாக வந்தான், டிஸ்கைஸ்ல வந்தான் இந்த அசுரன். அப்படிப்பட்டதான அந்த அசுரனை பெருமாள் என்ன பண்ணாருன்னா, ஒன்றை சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அந்த ஒன்றைன்னு சொன்னாங்க, அவன் பினிஷ் ஆகிற மாதிரி உதைச்சார் பெருமாள். என்ன டிஃபரன்ஸ்ன்னா, சூர்பனக மாரீச்சன் இவரெல்லாம் அறவரையா விட்டார் ராமாவதாரத்தில். அவளால் பின்னாடி பெரிய ட்ரபிள் வந்து சூர்பனக இவரெல்லாம் விட்டு சரியா அடிக்காததுனால
பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை. அடிப்பட்ட புலி, அடிப்பட்ட சர்ப்பம்ன்றதாகலாம் சொல்றாங்க. அந்த மாதிரியான பெரிய தொந்தரவு வந்தது அப்படின்றதாக. அதனால கிருஷ்ணாவதாரத்தில் என்னன்னா, இது ஒன்மே டிராபிக். கிருஷ்ணாவதாரம் வந்தா ரிட்டர்ன் கிடையாது அப்படின்றதாக. கிருஷ்ணன் கிட்ட வந்தார், ஒரே உதைச்சார். எதை போல உதைச்சாருன்னு கேட்டா, அம்மா பால் கொடுக்கறதுக்கு லேட் ஆயிட்டு பசியினால குழந்தை காலை இப்படி உதைக்குமோ அந்த மாதிரியான ஒரு விட்டார். அவன் இருந்ததே தெரியாமல் போனான் அந்த சகடாசுரன். ஒன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி சக்கரத்துக்குள்ள அவன் ஒளிஞ்சின்னு வந்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் மனுஷனா அசுரனா நல்லவனா கெட்டவனான்றது தெரிஞ்சுக்க முடியாததான ஏது கிருஷ்ணனுக்கு. அது வேற, அவன் நேரடியா வரல, டிஸ்டேஜ்ல வந்திருக்கான், ஒளிஞ்சின்னு வந்திருக்கான். அவனை இந்த குழந்தையான கிருஷ்ணன் 6 மாச குழந்தை விளையாட்டா ஒரு திருவடியினாலே ஒரு விட்டது அப்படின்றதான. அவன் முடிஞ்சான். அவன் இருந்த இடமே தெரியல, ட்ரேஸ் கூட இல்லைன்றதான். திடீர்னு தூசாகும்னு ஆண்டாள் சொன்னாலும் அந்த மாதிரியாக இவன் கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆயிட்டான்றதான. அதனால கிருஷ்ணாவதாரத்துல முடித்தான். அப்போ காலில் கிருஷ்ணனுக்கு தழும்பு வந்ததும், பின்னாடி யசோத கட்டினத்தினால வயத்துல தழும்பு, இந்த சகடத்தை உடைத்ததுனால கிருஷ்ணன் திருவடியிலே தழும்பு. ராமாவதாரத்துல வில்லு அம்பு விட்டு 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 இந்த கட்டவரலையும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்லையும் தழும்பு இருக்கும். அதுதான் அடையாளம். அதனால அந்த வீர பத்னிகளுக்கு எல்லாம் கையில தழும்பு இருக்கும். கிருஷ்ணாவதாரத்துல சகடத்தை உதைச்சதுனால திருவடியிலே தழும்பு. கருடனுக்கு எங்க தழும்புன்னா கழுத்துல தழும்பு இருக்குமா. தொதங்கிரி சம்பந்த கிணாங்க சோபினான்னு சுவாமி ஆழ்வார் சொல்றாரு. பெருமாள் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, இந்த மாட்டுக்காரெல்லாம் மாட்டை காலால உதைச்சிட்டே இருப்பான், கட்ட வரலாறு எல்லாத்தையும் வேகமா போன்னு அழிஞ்சிட்டே இருப்பான். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றார், கஜேந்திரனுக்கு ஆபத்து, சீக்கிரம் போன்னு காலால திருவடியால கருடன் கழுத்தை தேய்ச்சிட்டே இருப்பார், அமுக்குவார். அதனால என்ன ஆச்சுன்னா கருடனுக்கு இந்த இடத்துல ஸ்டார் வந்து அது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்றதான சொல்லி கருடனுக்கு இருக்கிறதான யூனிக் ஐடென்டிட்டி அப்படிப்பட்டதான தழுப்பு இருந்ததான்னு சொல்லி 3 தழுப்புன்னு சொல்லுவாங்க. ராமாவதாரத்துல விரல்களிலே தழுப்பு, கிருஷ்ணாவதாரத்திலே திருவடியிலே தழுப்பு, கருடனுக்கு கழுத்திலே தழுப்பு இருந்ததாக சொல்லுவோம். அப்படிப்பட்டதான பொன்ற ஜெகலம் உதைத்தாய் புகழ் போற்றி. புகழ் இப்போ யசோதை விட பக்கத்துல இல்லையா. அப்படிப்பட்டதான சமயத்துல சின்ன குழந்தை அசுரனை தானே முடிச்சது. அதனால உன்னுடையதான புகழ் அது மாதிரி கிடையவே கிடையாது. சரி, எப்பயோ நடந்ததுக்கு இப்ப எதுக்கு பண்றா அப்படின்றதான் கேட்டா, இதுதான் இவனுடையதான பெரியாழ்வார் வம்சத்துல வந்ததுனால பல்லாண்டு பாடுறதுன்றது பழக்கம் அப்படின்றதான இது சொன்னார். பல்லாண்டுல சொல்றது இலங்கை பாடாளாக படைப்புறதானுக்கு பல்லாண்டு. அது சென்றங்க தென்னிலங்கை சென்றாய் திரள் போக்கு எங்கோ நடந்தது. அதுக்கு என்ன இப்போ பெரியாழ்வார் பாடிட்டார். அதே வழியில தான் ஆண்டாடும் பாடுறது என்றுதான் சொல்லி இவர்களுக்கு இதுவும் சொல்வார். அதாவது வெள்ளம்லாம் போன அப்புறம் டேம் கட்டுறேன்ற மாதிரி அந்த மாதிரி எங்கோ நடந்து முடிஞ்சது. கதைய ஜலே சேது பக்தம்ன்றதாக சொல்லுவோம். அப்படி இவர்கள் பல்லாண்டு பாடுகிறார்கள். ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி தந்து குணிலாம் இருந்தாய். ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றின்றதுக்கு சுவாபதேசமா சொல்லணும்னாங்க. ஒரு வீல் இருக்கு, சக்கரம். அது என்ன சக்கரம்னு கேட்டாங்க. அதுல 4-5 ஸ்போக்ஸ் இருக்கு. அது என்ன ஸ்போக்ஸ் அப்படின்றதா கேட்டா, தர்மா அவித்யா வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம் அப்படின்றதாக நம்மளுக்கு சொல்றாங்க. ஆனா நீ கர்மாவனாலே என்ன அர்த்தன்றதாக கேட்டாங்க, வாசனை அவித்தியை வருது. கர்மாவனாலே அவித்தியை, அவித்தியன்னா இக்னோரன்ஸ். என்ன இக்னோரன்ஸ் வருதுன்றதாக கேட்டா, சரீராத்ம பிரமம், சரீரத்தையே ஆத்மாவாக நினைக்கிறது என்றுதான பிரமம். இல்ல ஆத்மாவை சுதந்திரமா இண்டிபெண்டா நினைக்கிறது. பகவானுக்கு நான் சேஷபூதன்றதாக நினைக்காமல் நான் இண்டிபெண்டன்றதாக நினைக்கிறது என்றுதான ஒரு இக்னரன்ஸ். இது ரெண்டும் தான் மெயின் ரூட் காஸ். சரீரத்தை ஆத்மாவாக நினைக்கிறது, ஆத்மாவை இண்டிபெண்டா நினைக்கிறது என்றுதான இந்த அவித்தியை. அதனால கர்மாவினாலே அவித்தியை, அவித்யா கர்மா, அவித்தியினாலே கர்மா, கர்மாவினாலே வாசனை. வாசனைன்னு சொன்னாங்க இம்ப்ரெஷன். பெருங்காய கர்மா மாதிரி அது அந்த இம்ப்ரெஷன்லாம் பழைய ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும்.
அதையே தரும் வாசனை. அப்புறம் ருச்சி, வாசனைனாலே ருச்சி. அது அந்த ருசி கண்ட பூனைன்னு சொல்ற மாதிரியான ருச்சி. ருச்சினாலே என்ன ஆகும்னா பிரகிருதி சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தத்தினாலே அவித்யை, அவித்யினாலே கர்மா, வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம். இது ஒரு வே, இது சக்கரம். இது எப்படி போகும் அப்படின்னு நான் கேட்டேன். அந்த சர்வதர்மான் பரித்தேத்திய மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு அந்த பெருமாள் திருவடி இருக்கு, அதை சரணமாக பற்றினால் ஒன்றை சக்கரம் உதைந்தாய் புகழ் போற்றின். பெருமாள் என்ன பண்றாருன்னா இந்த நம்மளுடையதான இந்த சக்கரம் இருக்க விஷய சைக்கிள் இதை அவர் ஒரு பிரேக் பண்ணுவார். பிரேக் பண்ணாருனாக்கா நம்ம மோட்சத்தை அடையலாம். அகம்துவா சர்வ பாவேத்தியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜாக அந்த விஷயத்தையும் அந்த எடுக்கிறது. அப்புறம் கன்று குணிலாவது இருந்தாய் கடல் போர்த்தி. இது ரொம்ப பயன்படும். ரெண்டு பேர் ஒன்னா வந்துதான். ரெண்டு பேரும் எப்படி வந்தான்னு கேட்டா, ஒருத்தன் லாம்பழமா வந்தான், லாமரத்துல லாம்பழமாக இருந்து இந்த பசங்கள்லாம் இந்த லாம்பழத்தை பிரிக்க வரும், கிருஷ்ணனும் வருவான், டக்குன்னு அவன் மேல விழுந்து அவனை பிடிச்சி அட்டாக் பண்றேன் அப்படின்னு அவன் பிளான். இன்னொருத்தன் என்ன பண்ணா, கண்ணுக்குட்டியா வந்தான். கிருஷ்ணனுக்கு கண்ணுக்குட்டின்னா ரொம்ப பிடிக்கும். கண்டு மேய்த்து இனிதுகந்த கவலான்னு ஆழ்வார் சொல்றார். பசுக்களை மேய்த்தாக்க சந்தோஷம் தான், கன்றுகளை மேய்த்தால் ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணனுக்கு அப்படின்றதான். அப்படி அந்த கண்ணுக்குட்டியா ஒருத்தன் வந்தான். பெருமாள் பார்த்தார், இது ரெண்டு என்னவோ டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொல்லி ஓஹோன்னு சொல்லி என்ன பண்ணார், இந்த கண்ணுக்குட்டியினுடையதான பின்னங்கால் ரெண்டத்தையும் பிடிச்சினார். அப்படியே தூக்கினார், சுழட்டினார். சுழட்டி அந்த லாம்பழத்து மேல அடிச்சார். அதனால இதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வச்சிருந்து, கைத்தடியா வச்சிருந்து கண்ணுக்குட்டிய லாம்பழத்து மேல அடிச்சு ஒரே சமயத்துல ரெண்டு அசுரர்களும் முடியும்படியாக பண்ணான் பெருமாள். ரொம்ப சந்தோஷம் தான். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டார். ஆண்டாள் சொல்றா, அந்த எதிர்பார்ப்போம் இன்னைக்கு இல்லாம நம்ம சொல்றோம், அன்னைக்கே ஆண்டாள் அதை அனுபவிச்சுட்டு என்ன பண்ணார், த்ரோ பண்ணார். கிருஷ்ணன் கண்ணுக்குட்டியை நல்லா அப்படி சுழட்டி ஜாவலின்லாம் த்ரோ பண்ற அளவு அந்த மாதிரியாக கண்ணுக்குட்டியை த்ரோ பண்ணார். த்ரோ பண்ணா எப்படி இருக்கணும், கிரிக்கெட்ல பவுண்டரி லைன்ல இருந்து த்ரோ பண்றான், பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் குயிக் சிங்கிள்ஸ் எடுக்கிறான். அப்ப என்ன பண்ணுவான், அந்த ரன்னை சேவ் பண்ணணும் இல்லை ரன் அவுட் பண்ணணுன்றதுக்காக அவன் குயிக்காக ரிட்டர்ன் பண்ணுவான் விக்கெட் கீப்பர். அவன் ரிட்டர்ன் பண்ணிச்சு என்ன பண்ணுவான், ஒரு காலம் முன்னாடி வச்சுப்பான், இன்னொரு காலம் மடக்கிட்டு இருப்பான், கையை அப்படி த்ரோ பண்ணுவான். அந்த த்ரோ பண்றதான பொசிஷன் ஸ்டான்ஸ் அதை மனசுல இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை சொல்றாங்க, கன்று குணிலாக இருந்தாய் கடல் போற்றி, உன்னுடையதான திருவடி போற்றி. என்னன்னு கேட்டா, ஒரு லைக்கு ஒரு திருவடியாவது பெண்டா இருக்கு, த்ரோ பண்ணுச்சு, இன்னொரு திருவடி சோபா அப்படி ஊனி இருக்கு அப்படின்னு. லெஃப்ட் லைக்கு நல்லா ஊனி இருக்கு, ரைட் லைக் ஸ்லைட்டா பெண்ட் ஆகி கரெக்டா அந்த கண்ணுக்குட்டிய லாம்பழத்து பேர்ல அடிச்சியே அந்த திருவடிகளுக்கு போற்றி. ஏன்னா அந்த திருவடி இந்த பொசிஷன்ல இருக்குது. பேட்ஸ்மேன்லாம் சச்சின் அடிக்கிறான், லோனி வந்து லாஸ்ட் பால்ல 6 அடிச்சுட்டு அப்படி அந்த பேட்டை ரோல் பண்றாங்க. அது இன்னைக்கும் எவ்வளவு பெரிய ஃபேமஸா இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோமே, சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா இதை பண்ணாருனாக்க எவ்வளவு அழகா இருக்கும். அது வெறும் கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி அவர் ஆக்ஷன் ஓரியன்டா இருக்காருன்னு பாருச்சேன், அது மறக்க முடியுமா? அந்த மாதிரி ஆண்டாள் அதை அனுபவிக்கிறார். கண்டு குணிலாக இருந்தாய் கடல் போற்றி. ஆழ்வார் சொல்லிட்டார், இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன நீ பண்றது ரொம்ப அநியாயம் கிருஷ்ணா அப்படின்றான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒத்த வந்தா அவனை நீ சமாளிக்கலாம், ரெண்டு பேர் வந்திருக்கான், அப்ப நீ என்ன பண்ணணும்னா கேர்ஃபுல்லா இருந்திருக்க வேண்டாமா? ஒத்தனை எடுத்து இன்னொருத்தனை அடிக்கிறிய, ரெண்டு பேரும் உண்மையில விழுந்துட்டாங்க என்ன ஆகும்? இந்த மாதிரிலாம் நீ ரொம்ப ரிஸ்க் ரொம்ப அதிகமா எடுக்கிற, நாங்க இதை அப்ரூவ் பண்ணல. ஆழ்வார்கள் எல்லாரும் சொல்றாங்க, வழக்கென்று கண்டாய் வலிசகடம் சென்றாய், வழக்கென்று நீ மதிக்க வேண்டாம், உழக்கென்று தீவிளவின் காய்கறிந்த தீமை திருமாலே. அதனால அந்த பிராம்பழத்து பேர்ல கன்றை எழுந்தியே அது ரொம்ப தப்பு, தீமை. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டார். பார்வலங்க செய்தாய் பழி, உண்மை பண்ணாத கிருஷ்ணா. ரெண்டு அசுரனும் உண்மையில வந்து விழுந்தாங்க, எங்களுக்கும் அப்புறம் என்ன கதி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணார். பொங்கச்சு கன்று குணிலாக இருந்தாய் கடல் போற்றி, அந்த திருவடி போஸ்டர் அதுக்கு போற்றி மங்களாசாசனம் நல்லா இருக்கணும்ன்றதாக சொல்லி அது திருஷ்டி பெற்ற போற்றின்றதாக கன்று குணிலாக இருந்தாய் கடல் போற்றி, குன்றுகுடையாக எடுத்தாய் குணம் போற்றி. பலி விரோதம் பண்ணான்,
பெருமாளுக்கு அகைன்ஸ்டா இருந்தான். பெருமாளுடையதான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல மகாபலி. அதனால அவனை இது பண்ணார். அடுத்தது ராவணன், அவனும் பொல்லாதவன், அவனை முடிச்சார். சகடாசுரன் ரொம்ப பொல்லாதவன், அவனையும் முடிச்சார். இந்த பிளாம்பழமா வந்த அசுரன் வத்சாசுரன் இவாளும் எதிரி, இவாளை முடிச்சார். எதிரிகளை முடிச்சா அவனும் தப்பு இல்லை. இதுல என்ன கொன்று குடையாக எடுத்தாய் குணம் போர்த்தின்னு என்ன பண்றாருன்னு கேட்டா, ரொம்ப ஃப்ரெண்டே இப்போ நம்மளுக்கு பெருமாளுக்கு அகேன்ஸ்டா போயிட்டான். என்ன பண்ணணும் அப்படின்னா, டியர் ஃப்ரெண்டு இந்திரன், இந்திரன் தானே இவ்வளோ, அந்த இந்திரனுக்காக தான் முதல் நாள் வரையும் அன்றி உலகம் வளர்ந்தா இடி போற்றி இந்திரனுடைய ராஜ்யத்தை பலி பிடிங்கிட்டான். அதுக்காக பெருமாள் வாமன திருவிக்கிரமாவதாரம் எடுத்து அதை மீட்டு இந்திரனுக்கு கொடுத்தார். ராவணன் அவனாலே பாதிக்கப்பட்டான். இந்திரஜித்துன்னு அவனுடைய பிள்ளை இந்திரனை ஜெயிலில் வச்சிருந்தான். அதனால ராவணனை முடிச்சு இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணார். சகடாசுரன் எல்லாரையும் முடிச்சு இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணார். இப்போ இந்திரனே சண்டை போட வேண்டாம் கிருஷ்ணனோட. என்னன்னு கேட்டார், அது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்திரனுக்கு பூஜை பண்ணணுன்றதாக வழக்கம் இந்த இளையர்கள் வச்சிருந்தார். அதை தடுத்தார் கிருஷ்ணன். இந்த கோவர்தன மலைக்கு பூஜை பண்ண அப்படின்றதான ஏன் அப்படி பண்ணணும் அது சொன்னார். இந்த மலை தானே மழையெல்லாம் ஜலம் கொடுக்கறது, நிறைய புழு கொடுக்கறது, மரம் இருக்கு, அதுல தானே தண்ணி எல்லாம் பண்றோம். அதனால இந்த மலைக்கே பண்ணுவோம். நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்றது இந்த மவுண்டன் தான். நீங்க நம்மளுக்கு இதெல்லாம் நீங்களாம் பார்த்தாங்க, அது என்விரான்மெண்டல் இதுல மவுண்டன்ஸ் ஆர் எசென்ஷியல் தான் சொல்றாங்க. சும்மா பிளாஸ்ட் பண்ணி ப்ளூ மெட்டல்லாம் எடுக்காதுன்னு அது ஒரு ஆங்கிள் இருக்கு. இன்னொரு ஆங்கிள் பெருமாள் சொன்னது என்னன்னு கேட்டாங்க, சாஸ்திரார்த்தம். இந்த மலை பண்ணு அப்படின்னு கேட்டார். இந்திரனுக்கு பண்ண வேண்டாம், சரி நீ சொன்னா பண்றோம் அப்படின்றதாங்க அவர்கள் இந்த மலைக்கு பண்ணார். ஏன் இந்திரனுக்கு பண்ண வேண்டாம்னு கேட்டார். இந்திரன் என்ன நினைச்சிருந்தான், தனக்காக பண்றா, நான் தான் இந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்துக்கிறேன் அனுபவிக்கிறேன்னு தனக்குன்றதாக நினைச்சிருந்தாலும். அது பெருமாள் சொல்ற, யார் யார் எந்த பூஜை பண்ணாலும் எந்த யாகம் பண்ணாலும் அது எல்லாம் எனக்கு தான் வருது. எதை டைரக்டா எனக்குன்னு பண்ணா எனக்கு வரும், இந்திரனுக்கு பண்ணா இந்திரன் மூலமா வரும். அவனுக்கும் அந்தரியாமி நான் தானே, அதனால எனக்கும் அதுதான் வரும். எல்லா பண்றதும் எனக்கு தான் அப்படின்றதாக சொன்னான். அது எங்க தெரியும்னு கேட்டார். சத்யவிரத கஷேத்திரத்துல அஸ்திகிரி மகாத்மியம்ன்றதாக காஞ்சிபுரம் இருக்கும். அங்க பிரம்மா ஹோமம் பண்ணார். அவர் நைமிசாரண்யத்துல போய் தபஸ் பண்ணார் பெருமாளை பார்க்கணும்னு. பெருமாள் வந்து அந்த காடு மாதிரி இருந்து சர்வஸ் ஆயிடுச்சு, இங்க மனரூபியாகத்தான் இருப்பேன்னு சொல்லிட்டார். புஷ்கரத்துக்கு போய் தபஸ் பண்ணார். இங்க தீர்த்த ரூபமாகத்தான் புஷ்கரத்துல இருப்பேன்னு சொல்லிட்டார். உன்னுடையதான திருமேனியை சேவிக்கணுமே பெருமாளை, என்ன இப்படி எனக்கு சேவை சாதிக்க மாட்டேங்கிறேன்னு பெருமாள் ஆழ்ந்தார். அப்போ அசரீர் வாக்காக பெருமாள் சொன்னார், சத்யவிரத கஷேத்திரம்ன்றதான காஞ்சிபுரத்துல போய் நீ அஸ்வமேத யாகம் பண்ணு, அங்க உனக்கு நான் சேவை சாதிக்கிறேன் அப்படின்றதாக வரதராஜ பெருமாளாக அந்த யாகத்திலேருந்து வந்து உனக்கு சேவை சாதிக்கிறேன். அவர் அங்க போய் அஸ்வமேத யாகம் பண்ணார். அப்ப அந்த யாகம் பண்ணா என்ன அர்த்தம், அக்னியே ஸ்வாஹா, இந்திராய ஸ்வாஹா, பிரஜாபதிய ஸ்வாஹா இப்படி எல்லாம் தான் பண்ணுவோம். அக்னிய ஸ்வாகான்னாலும் பெருமாளுக்கு தான் போகுது. அந்த தேவர்கள்லாம் அக்னி இந்திரன் வருணன் வாழலாம் மறைஞ்சிட்டு சாம இருக்கா, எல்லாம் பெருமாளுக்கு போகுது அப்படின்றதான. அதனால என்ன அர்த்தம்னா இது எல்லாம் பெருமாளுக்கு தான் போகுதுன்றதான இது இந்த கஷேத்திரமாகனாலே தெரியுது. கீதையிலேயே பெருமாள் சொல்றார், அகமே கர்ம யஜ்ஞானா போக்தாச்ச பிரபுரே வச்ச, எல்லா யாகங்களையும் ஸ்வீகரிப்பவன் நான் தான், அதுக்கு வேண்டியதான பலனை கொடுப்பவனும் நான் தான் அப்படின்றான். இப்படி எனக்குன்னு பண்றதான யாகத்தை தனக்குன்னு நினைச்சிருக்கானோ இல்லையோ, அவனுக்கு கொஞ்சம் புரிய வைக்கலாம்ன்றதுக்காக பெருமாள் அதை நிறுத்தினாராம். இந்திரனுக்கு கோபம் வந்தது. என்ன பண்ணான்னா, என்னுடையதான இந்த பூஜை எல்லாத்தையும் கிருஷ்ணன் தடுத்துட்டான். அதனால நான் இந்த கோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் அந்த இது என்ன சொல்றோம், மழை பெய்யறேன் அப்படின்றதான ஹெவி ரெயின் அந்த மாதிரியான உடனே வாழலாம். கிருஷ்ணா இந்திரனை பகல் செஞ்சோமே, இப்போ பாரு மழை பெய்ய சொல்றான், என்ன பண்றதுன்னு ஒன்றும் கவலைப்படாம இந்த மலையே காப்பாற்றும். எந்த மலைக்கு நீங்க பூஜை பண்ணோ அந்த மலையே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அந்த கோவர்த்தனகிரியை தூங்கி தன்னுடையதான இடது திருக்கையில வச்சிருந்து ஒரு வாரம் அதை
வச்சிருந்தானா பெருமாள். ஒரு வாரம் விடாம மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த வருண பகவானுக்கு தீர்த்தம் ஆயிடுச்சு. அதனால என்னாச்சு, எங்கிட்ட இருந்த தண்ணி எல்லாம் கொட்டியாச்சுப்பா, இனிமே தண்ணி இல்லைன்னால இந்திரன். அப்போ எல்லாம் முடிஞ்சது. அப்போ மலைய பெருமாள் விட அந்த ஒரு வாரம் எப்படி இருந்தாருன்னு சுவாமி தேசியம் சொன்னார். எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள அங்க குகமாயெல்லாம் இருந்துதான் கோவர்தனகிரியில. அதனால என்ன பண்ணா, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு குகை கொடுத்தாரு. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு ரூம் கொடுக்குற மாதிரி பெருமாள் எல்லாருக்கும் அங்க கொடுத்து எல்லாம் என்ன பண்ணிட்டுனாக்க நல்ல ஹில் ஸ்டேஷன், அந்த பிக்னிக் போன மாதிரியாக ஜம்முன்னு இருந்தது. ஒரு வாரம் இறக்கி வச்சார் பெருமாள். மழை நின்னது, இறக்கி வச்சார் மலைய. எல்லாம் வெளியில வந்தது. ஃபர்ஸ்ட்னு என்ன பண்ணிட்டான், எல்லாம் ஒரு 15 அடி 20 அடி கிருஷ்ணன் கிட்டே தள்ளி போய் ஹாய் கிருஷ்ணா யூ ஆர் கிரேட்னு கிருஷ்ணனை தூக்கி தோளில் வச்சுட்டு இப்படி எல்லாம் தானே பண்ணணும். இல்லை எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும், ஷேக் ஹேண்ட் பண்ணணுமோ இல்லை. ஒரு வாரம் நீ மலையை தூக்கி எங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண, கிரேட் பண்ணி தேங்க்யூன்னு சொல்லணும். இதெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் எல்லாரும் என்ன பண்ணாலும் ஒரு 15-20 அடி தள்ளி போய் நின்றுட்டு கேட்டாலும், நீ யாரு, நீ பூதமா பிசாசா தேவனா இதுவா இந்த இதுவா கந்தர்வனா யக்ஷனா, நீ யாரு, எடப்பையன் இல்லை, நீ கோபாலன் இல்லை, நீ யாருன்னு சொல்லு. நீ தேவனா கந்தர்வனா யக்ஷனா இல்ல ராட்சசனா அசுரனா, யாருன்னு சொல்லு. இடையர்களால இந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ கிருஷ்ணனுக்கு ரொம்ப என்னடா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவாளை காப்பாற்றிருக்கோம், இவாளோட நம்ம ரொம்ப அந்யோன்யமா பழகணுன்றதுக்காக இந்த அவதாரம் மட்டும் வந்திருக்கோம், இவர்களோட எல்லாம் பழகணுன்றதுக்காக வந்திருக்கோம். அப்போ இதுக்கு நீங்க பார்க்கலாம், ஃபாரின்ல இருக்கிறதான ஒரு ஃபேமிலி இந்தியாவுக்கு வர, அது ரிலேட்டிவ் வீட்டில் வந்து ஒரு ரூரல் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் தங்கி இருக்கார் ரிலேட்டிவ் ஆகல. அங்கே பசங்கள்லாம், கிராமத்து பசங்கள்லாம் வாசலில் கோலி விளையாடுறது, கில்லி பம்பரம்லாம் விளையாடுறது. இந்த ஃபாரின்லேருந்து வந்த பசங்களும் அவங்களோட போய் நாங்களும் கில்லிக்கு வரோம் கோலிக்கு வரோம்னு மண்ணில் போய் விளையாடு. அப்போ அந்த பசங்கள்லாம் சொல்றது, வேறு இதெல்லாம் பட்டா அழுக்காயிடும், நீ போய் திண்ணையில் உட்காந்துக்கோ, நாங்கள் விளையாடுறத பாரு அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட விளையாடணுன்றதுக்கு தானே நாங்கள் அங்கே அவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கோம். ஏன்னா உட்காந்து வச்சுட்டு நீங்கள் மாத்திரம் விளையாடிருந்தாங்க என்ன, பெருமாள் அதே மாதிரியாக வைகுண்டத்துலேருந்து இங்கே வந்ததை உங்களோடெல்லாம் பழகணுன்றதுக்கு தானே வந்திருக்கோம். கடைசியில் என்ன ஒதுக்கி வச்சுட்டாடு அப்படின்னு சொல்லி அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்கிறான், அகம்போ பாந்தவோ ஜாத்தாகா, நீங்க மாதிரி பழையபடி என்ன கிருஷ்ணனாவே, எந்த கிருஷ்ணனா என்ன நினைச்சிட்டு என்னோட பழகினோ அதே கிருஷ்ணனாகவே நினைச்சிட்டு என்ன அதே மாதிரியே பழகுங்கோ, என்ன தள்ளி வைக்காதீங்கோன்னு தான் பெருமாள் அந்த இடத்துல அவங்கிட்ட அகம்போ பாந்தவோ ஜாத்தாகா மத் சம்பந்தே நல்லதுதான், எங்கூட பழகத்துக்கு நீங்க எஸ்கேப் பண்ணாதீங்க, என்னையும் சேர்த்துக்கோங்கோன்றதாக அதுதான். அப்போ இந்த மாதிரியாக பெருமாள் வந்து இவளை காப்பாற்றிட்டு கடைசியில இவர்களோட சேரணுன்றதாக இப்படி சௌலபியத்தையும் சௌசீரியத்தையும் காமிச்சாங்க. அதனால என்ன பண்ணா ஆண்டாளு கேட்டார், மலையை தூக்கினான் முத்தன்னு சொன்னாக்க என்ன பண்ணும், மலையை தூக்குற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அந்த ஸ்ட்ரென்த்தை தானே பாடணும். ஸ்ட்ரென்த்தை பாடவே இல்லை. குன்று குடையா விழுந்தாய் குணம் போற்றி, உன்னுடையதான அந்த கல்யாண குணத்தை பாடுறேன். என்ன கல்யாண குணம்னா, என்ன சேர்த்துக்கோப்போ, என்ன தனியா பட்சகாதிக்கோன்றதாக கடைசியில் கேட்டாங்க. ரெண்டாவது சக்கரவர்த்திக்கு மற்றவங்க தான் கூட போகணும். சர்வேஸ்வரன் தான் ஜெகத்துக்கே சக்கரவர்த்தி, ராஜாதி ராஜ சர்வேஸ்வரதாக சொல்றது. அப்படி அந்த சர்வேஸ்வரனான பகவான் இவர்களுக்கு கொடை பிடிச்சாங்க. அவனுக்கு தான், பெருமாளுக்கு தானே நம்மளாம் கொடை போடணும். பெருமாள் நம்மளுக்கு கொடை போட்டாருன்னா எப்படி இருக்கும். அதனாலையும் குணம் போற்றி. அப்புறம் என்ன சொன்னாரா, இந்த எதனால இந்த மழை பெஞ்சது, இந்திரன் பெஞ்சான். இந்திரனால தான் மழை பெஞ்சது. இந்திரன் யாருன்னா நம்மளை சேர்ந்தவன். பொதுவாக அவன் நல்லவன் தான். இன்னைக்கு என்னவோ அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால அவனை அடிக்கக்கூடாது. அதனால என்னன்னு கேட்டா, நான் வயலன்ஸ், அஹிம்சை, அந்த இந்திரனை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே ரெசிஸ்ட் பண்ணியிருந்தார். எவ்வளோ நாளைக்கு தான் பண்ணான். அதுக்கு யாருக்கே சொல்றா, ஒரு 2 கட்டான் குழந்தை இருக்கு. அது என்ன பண்ணா, எப்பவும் படுத்தும். அம்மா இதை பண்ண அது பண்ண, அம்மா ஆத்துக்காரியம் பாப்பா இது பண்ண விடாம நடுவில் படுத்தும். திடீர்னு அம்மா இதுலேருந்து ஷெல்ஃப்லேருந்து ஏதாவது டப்பாலாம் எடுத்துருப்பா. மேல் தட்டுலேருந்து ஏதாவது ஒரு டப்பாவை எடுக்கச்சு
அம்மா தரமாட்டேன்னு சொல்லிருப்பா ஏதானோ. அதனால அது கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் அம்மா இடுப்ப கிள்ளும், நகத்தாலையும் கையாலையும் கிள்ளும். அம்மா மேலேருந்து டப்பாவை எடுத்துட்டு இருக்கா, இடுப்பை பிடிச்சி கிள்ளி நல்லா கிள்ளும், ரத்தம் வரா மாதிரி. அம்மா என்ன பண்ணுவான்னு கேட்டா, அது கிள்ளட்டும். எவ்வளோ நாளைக்கு கிள்ளும்? ஒரு 1 மினிட் கிள்ளும், அப்புறம் அது கை வலிக்கும் விட்டுரும். அந்த மாதிரியாக பெருமாள் என்ன சொன்னாருன்னா, இந்திரன் எவ்வளவு நாளைக்கு மழை பெய்வான், பெய்யட்டும், நம்ம குழந்தை தானே அப்படின்னு தானே சொல்லி, அதனால அந்த இரக்கமாக இருந்ததுனாலே குன்று குடையாவிடுத்தாய் குணம் போற்றின்றதான சொல்லி அதை பண்ணான். குன்று குடையாவிடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்றதான. கடைசியில் என்ன பண்ணாருன்னா, பெருமாள் கையில வேல் இருக்கு கிருஷ்ணாவதாரத்துல. அது இடையர்கள்லாம் வச்சுட்டு போனோம். காட்டில் போச்சு இந்த மாதிரி ஒயில்ட் அனிமல்ஸ்லாம் வந்ததுன்னாக்கா அதை அட்டாக் பண்ணுறதுக்காக, பசுவெல்லாம் காப்பாற்றுறதுக்காக வேல் வச்சுருப்பார்கள். கூர்வேல் கொடுத்தொழிலன் நந்தகோபன் குமரன்றதாக சொன்னாலும் தசரத சக்கரவர்த்தி வில் வச்சிருந்தார். அவருடைய திருக்குமாரனான ராமன் வில் வச்சிருந்தார். எங்க அப்பா நந்தகோபன் வேல் வச்சிருந்தார். கிருஷ்ணன் நான் அவருடைய புள்ள வேல் வச்சிருக்கேன்றதான வேல் வச்சிருக்கார். சரி, இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணாருன்னா, அன்பு புறம் மறந்தாய் அடி போற்றி பெருமாளே உன்னுடைய திருவடியை போற்றுகிறோம். சென்றங்கு தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி பெருமாளே உன்னுடைய பலத்தை பாராட்டுறோம். அதே மாதிரி பொன்ற சகலம் உதைத்தாய் புகழ் போற்றி சகலாசுரனை உதைச்ச உன்னுடையதான அந்த ஃபேமஸ் கீர்த்தியை போற்றுகிறோம். அப்புறம் கன்று முன்னிலாக இருந்தாய் கடல் போற்றி உன்னுடைய திருவடியை திருப்பி போற்றுகிறோம். அப்படி குன்று முடியாக இருந்தாய் குணம் போற்றின்னு பெருமாளுடையதான குணத்தை பாடினான். நீங்க என்ன திடீர்னு வேல் போற்றி? கிருஷ்ணனை தானே பாடணும், எதுக்காக வேலை பாடுறாங்க? அது சொன்னா ஆச்சாரியர்கள்லாம் கிருஷ்ணன் போற்றி கிருஷ்ணன் போற்றி கிருஷ்ணன் போற்றின்னு சொல்லிட்டே இருந்தா அதுவே திருப்தியாயிடும். அதனால கிருஷ்ணனை போற்ற மாட்டோம், கிருஷ்ணன் கையில இருக்கிறதான வேலை போற்றுகிறோம். அது எப்படி இருக்குன்னு கேட்டா, சின்ன குழந்தை வந்ததுன்னாக்க கருப்பா நெட்டியில போட்டு வைப்போம், அதுவே கருப்பாக தான் இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு திருஷ்டிக்கு இங்கே ஒரு போட்டு வைப்போம், அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வைப்பா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, திருஷ்டி பட்டு போட்டு இங்க காதுக்கு பின்னாடி வைக்கிறா, சில பேர் அங்கேயும் வைக்கிறாங்க, இங்க பின்னாடி கழுத்துல பின்னாடியும் வைக்கிறாங்க. திருஷ்டினால திருஷ்டி பட்டு போட்டு எவ்வளவு அழகா திருஷ்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றோம், அதுவே திருஷ்டியாகும். அந்த மாதிரி கிருஷ்ணன் கிருஷ்ணன் திருவடியை போற்றி கிருஷ்ணன் திருவடியை போற்றின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கிருஷ்ணன் நம்ம சொல்றதான போற்றினாலேயே கிருஷ்ணனுக்கு எங்கேயாவது கண்பற்ற போறதுங்கிறதுக்காக நின் கையில் வேல் போற்றி அப்படின்றதான அந்த இது வேல் எப்படி வந்தது முக்கூர் ராஜசேகர் சாதிக்கிறார். அது எங்கேன்னு வந்ததுன்னாக்க, பாரிஜாத மரத்தை இந்திரன் கிட்ட சத்யபாமா கேட்டா, இந்திராணி கிட்ட, இந்திராணி தரமாட்டேன்னா கிருஷ்ணன் கிட்ட சொல்லி சத்யபாமா நீங்க இந்திரன் கிட்ட டைரக்டா நீங்களே கேட்கணும் அப்படின்னு. இந்திரன் கிட்ட பெருமாள் கேட்கிறார், இந்த மாதிரி ஆத்துல இந்த பாரிஜாத மரத்தை கேட்கிறார். அதெல்லாம் கருத்தை இல்லை கிருஷ்ணா, மனுஷாவுக்கெல்லாம் பூலோகத்துக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். அந்த இந்திரனுடைய தாயாருடையதான குண்டலத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காரு, அதுக்கு அங்க போயிருக்காரு தேவலோகத்துக்கு கிருஷ்ணன் சத்யபாமையும். நம்மளுக்கு இவ்வளவு பெரியதான ஒரு ஹெல்ப் பண்ண கிருஷ்ணனுக்கு ஒரு சின்ன விஷயம் கேட்கிற கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, அதை பிடிங்கி எடுத்துட்டு வர கருடன் போடுமா. தேவலோகத்துல இருக்கிறவா எல்லாரும் சண்டை போடுறாங்க, தேவர்களுக்கெல்லாம் சைன்யம் ஆர்மி இருக்கு, அதுக்கு கமாண்டர் யார், தேவசேனா இருக்கிறாங்க. அப்போ முருகன் தான், ஸ்கந்தன் தான் தேவசேனாதிபதி, அவரும் சண்டை போட்டுதான் அவரை ஜெயிச்சு அவர் கையில இருந்த வேலை வாங்கிட்டு வந்தார் கிருஷ்ணன். அதனால நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இந்தியா மந்தோம் சேவகமே. உன்னுடையதான கிருஷ்ணா பெருமாளே, உன்னுடையதான வீரம் இருக்கே அதையே எப்பொழுதும் போற்றுகிறோம். என்ன பண்ணோம், இந்தியா மந்தோம் இறக்கையோ இருப்போம். மாதிரி காலங்கால நாங்கள்லாம் எழுந்து மற்ற பெண்கள் எல்லாம் எழுப்பி மற்றவாளையும் எழுப்பி ஒன்னையும் திருப்பள்ளி எழுச்சி பாடி கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நாங்க எதுக்கு வந்திருக்கோம்ன்றதை கேட்டு அனுகிரகிக்க வேணும்ன்றதான் இந்த பாசுரத்திலே ஸ்ரீரங்கபூர்வ சடத்தை தீசான பதாசயம் ஸ்ரீவத்ச வம்சதிலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய மகா ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமதே அமோமனே மகா சதமக மணிநீலா சார்கல்ஹாரஸ்தா ஸ்தனபரமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துஹு அலக விஹீதா விஹி சக்திரா கிருஷ்ணநாதா
विलसतु हृदिगोदार्धचित्तात्मजानः श्रीमत्यै गोदायै मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्ये गोदायै नित्यमङ्गलम्। स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं नैषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। मङ्गलाशासनपरैः मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम्। कवितात्मिक सिंहाय कल्याणगुणसारिणे श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।